கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. என்னடி அம்மா மருமகளே, உன் மருமகளும் மகனும் எந்திரிச்சிட்டாங்களா? நான் எழுப்பலாத்த, ஏன்னா எனக்கு லீவ் இல்ல அவளுக்கு, அதனால கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும்னு விட்டுருக்கேன். ஆனா அவ அங்க என்ன பண்றான்னு தெரியல. நீ நேரம் எழுந்துட்டு இருப்பாத்த. ஆமாமா, என் பேத்தி இவ்வளவு நேரம்லாம் தூங்க மாட்டான், எப்பயும் எழுந்துட்டு இருப்பா. மருமகளே, இன்னைக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன், அந்த பிளானை பண்ணிடுவோமா? என்னத்த என்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்க பொறுப்பு, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. எனக்கு தேவை விஷயம் நடந்தா போதும், அதுதான் அத்தை. நீங்க அதுக்காக என்ன பண்ணாலும் சரி, உங்க கூட துணையா நான் வருவேன் அத்தை. மருமகளே, ரொம்ப அவசரப்படுற போல இருக்கேன். ஆமா அத்தை, நான் பேசுறதை பார்த்து நீங்க அவசரம்னு சொல்றீங்க, ஆனா உங்க பேத்தி அவ என்னென்னமோ சொல்றா அத்தை. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல இருக்கு. அப்படி என்ன என் பேத்தி பேசிட்டா? வேற என்ன, நேற்று நைட் வந்து என்கிட்ட அழுதுகிட்டு அத்தை நான் அம்மா வீட்டுக்கு போயிடுற அத்தை, எனக்கு இங்க வேணாம் அத்தைன்னு சொல்றா அத்தை. ஐயோ, என்னடி அம்மா மருமகளே இப்படி சொல்ற? என் பேத்தி எதுக்கு இப்படி பேசலாம்? என்னாச்சு? பேரண்டி எதனா சொல்லிட்டானா என்ன? அர்ஜுன் எதுவும் சொல்லல அத்தை, இவதான் மனக்குழப்பத்துல வந்து இப்படி பேசியிருக்காளே. அது ஒண்ணும் இல்ல அத்தை, நேற்று ஃபேக்டரிக்கு போயிருக்கா. ஃபேக்டரியை பார்த்ததும் அவ கொஞ்சம் வாய் அடிச்சு போயிருக்கா போல இருக்கு. இவ்வளவு பெரிய ஃபேக்டரிக்கு இவங்க ஓனரா இருக்காங்க, நம்ம எங்க இருக்கோம், நமக்கு இவங்களுக்கு ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு அப்படி இப்படின்னு தான் யோசிச்சிருக்கா அத்தை. அதனால அவ இனிமே நம்ம இங்க இருக்க வேணாம், நம்ம போயிடலான்னு முடிவு பண்ணிட்டு இப்படி அப்படின்னு பேசுறா அத்தை. அவ அப்படின்னா பேசுனதும் எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணே கலங்கிடுச்சு தெரியுமா? ஆனா நான் அதெல்லாம் அவகிட்ட காமிக்கலையே, நல்லா பிடிச்சி திட்டி விட்டுட்டேன். இனிமே இந்த மாதிரிலாம் எதனா பண்ண, நான் எதனா பண்ணி இப்ப பாத்துக்கிடி மருமகளேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ கொஞ்சம் மனசே மாறினாத்த. அந்த அளவுக்கு மருமக மேல உனக்கு பாசம், அப்படிதானே மருமகளே? ஆமா அத்தை, அவ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு உண்மையா சொல்லணும் மனசு ரொம்ப திருப்தியா இருக்கத்த. என்னமோ என் வீடு தேடி மகாலட்சுமி வந்த மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தியா இருக்கு. இந்த இடத்துல அந்த பிரியா பொண்ணு வந்திருந்தா கூட நான் இந்த அளவுக்கு சந்தோஷப்படுவேனான்னு எனக்கு தெரியாது. அவரு அன்னைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததை இன்னைக்கு நிறைவேற்றியாச்சுன்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் இப்படி ஒரு தங்கமான பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காளேன்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்காத்த. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீலாம் இருக்க வேண்டிய இடத்துல வேற யாராவது இருந்து இந்நேரம் அர்ஜுன் இப்படியே இருந்திருந்தானா அவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் உண்டாக்குவாங்க. ஆனா இவன் எந்த பிரச்சனையும் உண்டாக்காம தான் உண்டு, தான் வேலை உண்டு. அது மட்டும் இல்லாம அர்ஜுனையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பாரதி என்னென்னமோ அவளை பேசுறான், அவளையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாத்த. அப்படி இருக்கும்போது இந்த தங்கத்தை நம்ம விட முடியுமா சொல்லுங்க? அதுக்கு தாண்டி அம்மா மருமகளே, என் பேத்தி என் பேரனும் ஒன்னா சீக்கிரம் சேர்ந்துடணும்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் பொண்ணும் பொண்ணுமா சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ இல்லை நான் இல்லை, யாரு நினைச்சாலும் என் பேத்தி பேரனை பிரிக்கவே முடியாது. பார்த்துக்க, சேர்த்துடுறேன். இந்த மாமியார் எதுக்கு வந்திருக்கேன்? என் பேத்தி என் பேரனையும் சேர்த்து வைக்க தானே வந்திருக்கேன். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையில தான் இறங்க போறேன். இப்போ நீ என்ன பண்ற? உன் பொண்ணை கூப்பிடு. யார பாரதியை கூப்பிட சொல்றீங்க? அது சரி மருமகளே, உன் பொண்ணுனா அது பாரதி தானே, நான் அவ்வளவுதான் கூப்பிட சொல்றேன். கூப்பிடு. என்னத்த அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப இவ்வளவு கூப்பிடுங்கன்னு சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த பிளானுக்கு இவ தான் ரொம்ப முக்கியமானவ, நீ கூப்பிடு. அவளை வச்சுதான் இந்த பிளானே இருக்கு, கூப்பிடு. அத்தை என்னத்த என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. பாரதியை கூப்பிடுறேன், ஆனா பிளான் கரெக்டா வருமா? மருமகளே, பிளான் போட்டது உன் மாமியாரு, நீ கூப்பிடு. பிளான் கரெக்டா வருதா இல்லையான்னு எப்படி தெரியும் பாரு. அத்தை நீங்க என்னமோ சொல்றீங்க, உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் அவளை கூப்பிடுறேன் இருங்க. கூப்பிடுறேன் மருமகளே, உன் மாமியார் இருக்கும்போது உனக்கு எதுக்கு பயம்? கூப்பிடு. பாரதி இங்க வா, பாட்டி கூப்பிடுறாங்க பாரு. என்னம்மா ஏமா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? இன்னைக்கு லீவு தானே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா ஓயாம கூப்பிட்டுட்டே இருக்கீங்கம்மா. உன்னை யாரும் ரெஸ்ட் எடுக்க வேணாம்னு சொல்லல, அப்படியே வீட்டுல இருக்க மொத்த வேலையும் இவதான் செய்ய போற மாதிரியே பேசுவா. பாட்டி உன்னை கூப்பிடுறாங்க பாரு, என்னன்னு கேளு. நீ என்ன தெரியுமா? பாரு, குட் மார்னிங் பாரு. என்ன பாரு என்ன கூப்பிட்ட? அட என் கண்ணு, இங்க வாமா. உனக்கு தான் உன் பாட்டி ஒரு நல்ல ஐடியா கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருக்கேன். இங்க வா. ஐடியாவா? எதுக்கு பாட்டி? இங்க வாடி என் கண்ணு. நகருங்க, நான் பாட்டி கிட்ட போறேன். பாரு சொல்லு பாரு, எதுக்கு ஐடியா? அடி பேத்தி, அதான் நீ கேட்டிருந்தல உன் அன்னிக்காரிய இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு. ஐயோ பாரு, அது சும்மா என் அண்ணின்னு சொல்லாத பாரு. சரிடி பேத்தி, நான் தெரியாம சொல்லிட்டேன். அதான் அவளை வீட்டை விட்டு அனுப்பத்துக்கு என்கிட்ட ஐடியா கேட்டிருந்தல. ஆமா பாரு, இதெல்லாம் ஐடியா பண்ணிருக்கியா? ஆமாண்டி பேத்தி, இந்த பாட்டி கிட்ட ஒரு 5-6 ஐடியா இருக்கு. முதல்ல ஒரு ஐடியாவை சொல்றேன், அதை முதல்ல பண்ணு. அதுக்கே உன் அன்னிக்காரி விழுந்து அடிச்சுட்டு ஓடிடுவான்னு நினைக்கிறேன். நீ முதல்ல இதை பண்ணு, சரியா? சரி பாரு, சீக்கிரம் சொல்லு, என்ன பண்ணலாம்னு சொல்லு. நான் எது வந்தாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். பேத்தி, எது வந்தாலும் பண்ணிடுவல்ல. அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ என்னால இதை பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டியே. ஐயோ பாரு, முதல்ல எனக்கு அது இந்த வீட்டை விட்டு போனா போதும் பாரு. நீ எந்த ஐடியா வந்தாலும் சொல்லு, நான் எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு, நீ சொல்லு. அப்படி வாடி என் பேத்தி, உன்னாலதான் என் பேரனும் பேத்தியும் சேரவே போறாங்க. சரி கண்ணு, நான் சொல்ற மாதிரி செய், சரியா? இங்க வா. சொல்லு பாரு. இப்ப நீ என்ன பண்ற? உன் அண்ணன் இருக்கான்ல, அவன் இப்ப வாக்கிங் போறேன்னு வெளியில போயிடுவான். அவன் வெளியில போனதும் உன் அன்னிக்காரி சரி அதான் அவ இருக்கால, அவ குளிக்க போவா.
அவ குளிக்க பாத்ரூம்ல போனதும் நீ என்ன பண்ற, அவ கபோர்டு முழுக்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒரு தண்ணியில போட்டு நினைச்சிரு. அதெல்லாம் நினைச்சா அது எப்படி பாட்டி வீட்டு விட்டு வெளியே போகும்? அடியே பேத்தி, நான் சொல்றது முழுசா கேளுடி. மொத்த துணியையும் தண்ணியில போட்டு நினைச்சிரு. அப்ப அவளுக்கு கட்டிக்க ஒரு புடவை கூட இருக்காது. அப்ப அவ ரொம்ப அவஸ்தைப்படுவாள். ரூமை விட்டு வெளியிலேயே வர முடியாது அவளால. ரூமை விட்டு என்ன, பாத்ரூமை விட்டு வெளியில வர முடியாது அவளால. அப்ப என்ன பண்ணுவா? ரொம்ப அவஸ்தையா இருக்கும்ல. ஐயோ, இந்த வீட்டுல நமக்கு இவ்வளவுலாம் கொடுமை நடக்குதே அப்படின்னு இந்த வீட்டை விட்டே போறதுக்கு யோசிப்பால. ஆமால பாரு, நீ சொல்ற ஐடியா இப்பதான் எனக்கு புரியுது. ஆமா பாரு, இது ரொம்ப நல்ல ஐடியா தான். நான் இப்பவே பண்றேன் பாரு. அண்ணன் வாக்கிங் போயிட்டாங்களான்னு பார்த்து முதல் வேலையை எனக்கு இதுதான். இரு பாரு, நான் போய் அண்ணன் வாக்கிங் போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். பேத்தி, ஒரு துணி கூட வெளியில இருக்கக்கூடாது. மொத்த துணியையும் தண்ணியில போட்டு நினைச்சிரு. சரியா? தண்ணியில போட்டு நினைக்கிறது மட்டும் இல்ல, லிக்விடையும் ஊத்தி விடு. ஏன்னா நினைச்ச துணியை கூட ஈரத்தோட கட்டினாலும் கட்டிப்பான். அதனால லிக்விட ஊத்தி விடு. நல்லா துணியெல்லாம் நுரைச்சி கிடக்கட்டும். சரியா? ஆமா பாட்டி. அது ஈர துணியை கட்டினாலும் கட்டும் தான். நான் கட்ட விட மாட்டேனே. ஒரு துணி விடாம எல்லா துணியும் நினைச்சிடனா இல்லையான்னு பார்த்துட்டே இரு. பேத்தி, அந்த உள்ளார போடுவோம்ல, அதை கூட விட்டுறாத. அதை கூட மொத்தமா கொண்டு போய் நினைச்சிரு. சரியா? விட மாட்டேன் பாட்டி, ஒரு துணியும் விட மாட்டேன். இப்ப பாரு பாரு நான் என்ன பண்றேன்னு. அது இன்னைக்கே வீட்டை விட்டு ஓடிடணும். நான் பண்றேன். இரு பாட்டி, அன்னைக்குமா என்ன பண்றாங்கன்னு நான் போய் பாக்குறேன். அன்னைக்குமா அண்ணன் நேரம் வாக்கிங் கிளம்பிருக்கும். அண்ணன் அப்படி கிளம்புனதும் இது குளிக்க போகல. அந்த நேரம் இந்த பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன் பாட்டி. சரி, சீக்கிரம் போ. உங்க அண்ணன் வரத்துக்குள்ள இந்த வேலையை முடிச்சிரு. ஓடு ஓடிடி என் செல்ல பேத்தி, ஓடுங்க. சரி பாட்டி, இந்த பிளானை நான் எப்படி சக்சஸ் பண்றேன்னு மட்டும் பாரு பாட்டி. ஓடிடிய ராஜாத்தி, ஓடு. அத்தை, என்னத்த நடக்குதுங்க? இவளையும் இங்க ஏத்தி விடுறீங்க, அங்க அவங்களையும் சேர்த்து விடுவீங்கன்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. அடியே மக்கு மருமகளே, இன்னும் உனக்கு புரியல? அத சரி, இந்த சீனை பார்த்துட்டு இருக்க நம்ம ஆடியன்ஸ்க்கே புரிஞ்சிருக்கும். உனக்கு இன்னும் புரியலங்கிறியே? அடியே மருமகளே, எல்லா துணியையும் என் பேத்திக்காரி நினைச்சிட்டானா? உள்ள இருக்க என் பேத்தி எந்த துணியை உடுத்துவா? எந்த துணியும் உடுத்த மாட்டான். அப்போ எப்படி இருப்பா? எப்படி இருப்பா அத்தை? அவளால ஒரு துணியை போட முடியாம வெளியில கூட வர முடியாது அத்தை. அப்ப அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுமே. ஐயோ என் மருமகளே, நீ எப்படி 2 பிள்ளைய பெத்த? அடியே, அவ ஒத்த துணியும் போடலனா என்ன நடக்கும்? அட ஆமால. இப்பவாது என் மருமகளுக்கு புரிஞ்சுதே. இப்பவாது தெரியுதா இந்த மாமியார் எப்படின்னு? அத்தை தெய்வமே, ஐயோ என் தெய்வமே, உங்களுக்கு பாத பூஜையே பண்ணிடலாம். நீங்க சொன்ன பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சு. அப்பா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அத்தை. இருடி மருமகளே, அதுக்குள்ள அங்க ஏன் பேத்தி என்ன பிளான் பண்றான்னு தெரியல. ஒத்த துணியும் இல்லாம வெளியில வரமாட்டா. அவ அதுக்கு எதனா பிளான் பண்ணுவா. அவ எந்த பிளான் பண்ணாலும் கடைசியில போய் நன்மையில தான் முடியணும். அதுக்குதான் இந்த மாமியார்காரி எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன். சரி, அர்ஜுன் வாக்கிங் போயிட்டானான்னு பாரு. நைட்டு நம்ம சொன்ன விஷயத்துக்கு கோவப்படுவாருன்னு பார்த்தா இவர் பாட்டில் எழுந்திருக்கிறாரு, அமைதியா கிளம்புறாரு. நல்லதுக்கு இல்லையே, இவரை இப்படியெல்லாம் விடக்கூடாது. ஏதாவது வெறுப்பேத்தணுமே. நீலா, நமக்கு தெரியாதுதான், வெறுப்பேத்திடுவோம். அமைதியா வாக்கிங் கிளம்புறீங்களோ? நான் மட்டும் 1008 மன குழப்பத்துல இருப்பேனா? இவர் மட்டும் நிம்மதியா கிளம்புவாராமா. எப்படி கிளம்ப விடுவேன் பாரு. அர்ஜுனரே, இப்போ இவன் நம்மளை கூப்பிட்டாலாம், அதுவும் பேர் சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அடியே குல்ஃபி, வர்க்கட்டாவது. அர்ஜுனரே, ஆசையுள்ள அர்ஜுனரே. அடியே குல்ஃபி, என் பேரை வச்சு பாட்டா மொபைல இந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. அடி ஓய் குல்ஃபி. சார் சொல்லுங்க சார், என்ன சார் வேணும்? காஃபி வேணுமா, டீ வேணுமா? என்ன சார் வேணும்? என்னடி குல்ஃபி, என்ன நக்கலா? நக்கலா? சி அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். உங்களுக்கு டீ வேணுமா, காஃபி வேணுமான்னு கேட்டேன் சார். நக்கல்னா அதெல்லாம் நம்ம வீட்டில் செய்யறது இல்லை சார். ஏய், என்னடி வர திமிரும் குழப்பம் அதிகமாயிட்டே போகுது? திமிரு குழப்பம் சார்? சி அந்த மாதிரிலாம் எப்படி சார்? அதுவும் உங்க வீட்டில் இருந்துக்கிட்டு, அதுவும் உங்க ரூம்ல இருந்துக்கிட்டு எனக்கு எப்படி சார் திமிரு குழப்பம்? அதெல்லாம் எதுவும் இல்லை சார். நான் உங்களுக்கு டீ வேணுமா, காஃபி வேணுமா தானே சார் கேட்டேன். இதுல எங்க சார் திமிரு குழப்பம்லாம் இருக்கு? நான் கேட்டது டீ காஃபிக்கு இல்ல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பேரை சொல்லி கூப்பிட்டேன். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? உங்க பேரையா? உங்க பேரை நான் சொல்லி? ஐயோ, கடவுளே சார், அந்த மாதிரிலாம் நான் எப்படி சார் சொல்லுவேன்? தப்பு சார். அடியே குல்ஃபி, என்னமோ நடிக்கிறான். வேணாண்டி, நானே கொஞ்சம் திமிரு பிடிச்சவன், நீ எனக்கு இட கூட கட்டுறியோ? ஏய், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பேரை சொல்லி நீ கூப்பிடலாம். இப்பவா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியா உங்க பேரை நான் சொல்லியா? ஐயோ, என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? சார், நான் உங்க பேரை சொல்லி கூப்பிடல சார். அப்புறம் வேற என்ன பண்ண? ஐயோ சார், அது பாட்டு சார், பாட்டு. நீங்க கேட்டதுல அர்ஜுனரே, ஆசையுள்ள அர்ஜுனரே. ஏய்,
இங்க பாரு, இப்படியெல்லாம் என் முன்னாடி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காது சொல்லிட்டேன். இந்த மாதிரிலாம் என் முன்னாடி பாடாது. நீ வேணா தனியா பாடிக்க. இப்படி நான் இருக்கும் போதெல்லாம் என் முன்னாடி இப்படியெல்லாம் பாடாது. வேற மாதிரி ஆயிடும் பாத்துக்க. சார் நான் பாட்டு தானே சார் பாடுறேன். நான் பாட்டு பாடுறதுனால உங்களுக்கு என்ன சார்? நான் பாட்டு பாடுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது? ஐயோ, நம்ம ரொம்ப சோதிக்கிறாளே. இவன் வகையால என் பேரை கூப்பிடும்போது என்னமோ ஆகுது. குல்ஃபி, சொல்றேன்ல, நீ இன்னொரு வாட்டி ஏன் முன்னாடி இந்த மாதிரி பாட்டு பாடக்கூடாது சொல்லிட்டேன். வேர்க்கட் ஆகுது. நான் இனிமே அப்படிதான் பாட்டு பாடுவேன். சார் ஏனுங்க சார், இந்த வீட்ல ஒரு பாட்டு பாடுறது கூட எனக்கு உரிமை இல்லையா? ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் சார். அது சரி, எங்க ஸ்டேட்டஸ் வேற, இங்க இருக்க ஸ்டேட்டஸ் வேற. அதனாலதான் போல இருக்கு எனக்கு ஒரு பாட்டு பாட கூட உரிமை இல்லை போல இருக்கு. சரிங்க சார், இனிமே நான் பாட்டு கூட பாடல. நான் பேச கூட பேசல சார், அமைதியாவே இருக்கேன். போதுமா சார்? நீங்க எதுனா கேட்டா கூட பேபே 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 அப்படின்னு சொல்றேன் சார். இப்ப போதுமா சார்? உங்களுக்கு நிம்மதியா இருக்குமா சார்? அடி பாவி குல்ஃபி, என் பேரை வச்சு பாட்டு பாடுறன்ற பேர்ல எனக்கு கிண்டல் பண்ணிட்டு அதை நான் கரெக்டா கண்டுபிடிச்சு கேட்டதும் அப்படியே பிளேட்டை திருப்பி என் பக்கம் திருப்பி விட்டுட்டாலே. நடிப்புக்காரி, நீ வாயாடி மட்டும் இல்லடி, நடிப்புக்காரியும் கூட. டே அர்ஜுன், நம்ம ஏதாவது பண்ணோம், இவ அழுது வேஷம் போட்டுருவா. வேண்டாம், அழுது வீட்டை கூட்டினாலும் கூட்டிடுவான். பாட்டி வேற நம்ம பக்கம் திரும்பினாலும் திரும்பிடுவாங்க. இவளை இனிமே எதுவும் கேட்கக்கூடாது. ஓய் குல்ஃபி, இங்க பாரு, நான் உன்னை எதுவுமே கேட்கல. நீ என்ன வேணா பாடு, என்ன பாடணும்னு நினைக்கிறியோ நீ பாடு. ஏன்னா இப்போதைக்கு உன் ராஜாங்கம் தான், அதனால நீ நடத்து. பாட்டி மட்டும் ஊருக்கு போகட்டும், அதுக்கப்புறம் தாண்டி இருக்கு உனக்கு. சார் அப்ப நான் பாடலாமா சார்? பாடு, பாடித்தாள. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் சார். அதுலயும் இந்த அர்ஜுனரே பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். முன்னாடி பிடிச்சதோ இல்லையோ, இப்பெல்லாம் ரொம்ப பிடிக்குது சார். இவ பாட்டு சொல்றாளா இல்ல வேற எதையும் மீன் பண்ணி சொல்றாளா? இப்பெல்லாம் வர வர இவ பேச்சே சரியில்லையே. டே அர்ஜுன், இவகிட்ட கொஞ்சம் நீ கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். சார் சார் என்னடி பக்கத்துல தானே இருக்கேன், எதுக்கு கத்துற சொல்லு. ஒண்ணும் இல்ல சார். இப்போ நீங்க எப்போ வாக்கிங் போவீங்க? ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா என்ன? ஐயோ சார், அதெல்லாம் இல்ல. நான் குளிக்க போறேன். இப்பவே நீங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னா நான் டோரை உள் பக்கமா லாக் பண்ணிப்பேன். இல்ல நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போவீங்க அப்படின்னா நீங்க டோரை வெளி பக்கமா லாக் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றதுக்காக தான் சார். அண்ணா ஓய் லட்டு, வா உள்ள வா. அண்ணா மார்னிங். என்ன காலையிலே இளவரசி மேடம் இந்த பக்கம் படைய எடுத்திருக்காங்க? மார்னிங் லட்டு. ஆமா, என்ன மார்னிங் இந்த பக்கம்? அண்ணா நீங்க வாக்கிங் கிளம்பிட்டீங்களான்னு பார்க்கலாம்னு வந்தேனா. வாக்கிங் கிளம்பிட்டீங்களா? ஆமா லட்டு, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல கிளம்பிடுவேன். ஏன் என்னாச்சு லட்டு? அண்ணா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்னா, நீங்க வாக்கிங் போயிட்டு திரும்பி வரும்போது எனக்கு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வேணும்னா கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? ப்ராஜெக்ட் பண்ணணும்னா. நியூஸ் பேப்பர் தானே, நம்ம வீட்டுல டெய்லியுமே போடுவாங்களே, அப்புறம் என்ன லட்டு, அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தானே? அது இல்லைண்ணா, இது வேற பேப்பர்னா. நான் வேற பேப்பரோட நேம் சொல்றேன்னா அதுதான். நீங்க வரும்போது அது மட்டும் வாங்கிட்டு வாங்கண்ணா. அதுதான் என் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகும்ண்ணா. அதனாலதான் அது வாங்கிட்டு வந்து தாங்கண்ணா. சரி ஓகேம்மா, நியூஸ் பேப்பர் தானே, வாங்கிட்டு வரேன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கிளம்புவேன். நான் பொறுமையா போயிட்டு வாங்கிட்டு வரேன். சரியா? பொறுமையாவா? அண்ணா நான் இப்ப மார்னிங்கே ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்க போய் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. நீங்க வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் குளிச்சு ரெடியா இருப்பேன். அண்ணா நான் இன்னைக்கே ப்ராஜெக்ட் பண்ணணும்னா அப்பதான் நாளைக்கு சப்மிட் பண்ண முடியும். லட்டு, நாளைக்கு சப்மிட் பண்ணணும்னா நேத்தே சொல்லிருக்கலாம்ல. அண்ணா நேத்தே வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டுமே பார்த்தேன். சரி சரி, நான் கொஞ்சம் சீக்கிரமாவே போறேன். சார் என்ன நியூஸ் பேப்பர்னு கேட்டு சொல்லுங்க சார். என்கிட்ட எப்பவுமே இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஸ்டாக்ல இருந்துட்டே இருக்கும் சார். நான் பசங்களுக்காக நானும் ப்ராஜெக்ட் விஷயமா தான் வாங்கி வச்சிருக்கேன் சார். அவங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமான்னு கேளுங்க சார், நான் வேணா தரேன். உங்ககிட்ட ஓசியில் வாங்கி யூஸ் பண்ணணும்னு எனக்கு ஒன்று தலையெழுத்து கிடையாது. எனக்கு எங்க அண்ணன் இருக்காரு, எங்க அண்ணன் வரும்போது வாங்கிட்டு வருவாரு. இந்த மாதிரி நாங்க 2 பேர் பேசும்போது தேவையில்லாம முந்திரி கொட்ட மாதிரி நடுவில் வராத. சரியா? வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. லட்டு, உனக்கு நான் நிறைய தடவை வார்ன் பண்ணிருக்கேன். இப்படி தேவையில்லாம அவளை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசாத. இப்ப அவ என்ன சொல்லிட்டான்? உனக்கு நியூஸ் பேப்பர் வேணும்னு சொன்னேன். அது அவகிட்ட இருக்கு, வேணும் தானே கேட்டான். அவனு தப்பா எது கேட்டலையே. நான் என்ன இவங்கள மாதிரி ஓசில வாழணும்னு நினைக்கிறவளா? எனக்கு வேணுங்கிறத அப்பா இருக்காங்க, நீங்க இருக்கீங்க வாங்கி தரதுக்கு. இவங்களுக்கு தான் யாரும் கிடையாது, எல்லாமே ஓசில வாங்கி மங்கள பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லட்டு, நான் பொறுமையா இருக்கேன்றதுக்காக நீ என்ன வேணா பேசலான்னு அர்த்தம் கிடையாது. மரியாதை கொடுத்து பேசு. தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்கிட்டேன், அப்புறம் அண்ணனா பார்க்க மாட்டேன், வேற மாதிரி பார்க்க சொல்லிட்டேன். இப்போ வரைக்கும் தங்கச்சி ஆச்சுன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு என்ன நியூஸ் பேப்பர் தானே வேணும்? ஓ வரும், முதல்ல இங்க இருந்து கிளம்பு போ. இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட?
இப்பதான் உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க அண்ணன் உன் முன்னாடி என்ன திட்டாருன்னு மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷமான பொழியுமே. பாரதி அப்படிலாம் இல்லம்மா. சீ நிறுத்து. என் பேரை சொல்லது கூட உனக்கு தகுதி கிடையாது. நீ எல்லாம் ஏன் பேரை சொல்லி கூப்பிடுற? யார் நீ? நீ வந்து ஏன் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு? பாரதி அண்ணா போன போட்டு சின்ன பொண்ணு அமைதியா இருக்கேன். தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். இங்க பார், இன்னொரு தடவை நீ என் முன்னாடி அவளை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசணும், நான் பொல்லாதவனா மாறிடுவேன். பாத்துக்க, ரொம்ப பொறுமையா இருக்கேன். எனக்கு நீ எப்படியோ அப்படிதான் எனக்கு ஆவலும். இன்னொரு தடவை அவளை ஏதாவது மரியாதை இல்லாம பேசணும், நடக்கிறதே வேற. பாத்துக்க, முதல்ல நீங்க இருந்து வெளியில போ. சார் இல்ல சார், ஏன் மேலதான் தப்பு. இன்னும் ஏன் நின்றுட்டு இருக்கான்? போன்னு சொன்ன வெளியில போ. அண்ணன் வாயாலே என்ன வெளியில போன்னு சொல்லி என்ன திட்டு வாங்க வச்சுட்டானே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். இரு, இப்ப நீ குளிக்க போவல, அப்ப இருக்கு பாட்டி சொன்னதை நான் செய்யல. என் பேரு பாரதி கிடையாது. ஓய் குல்ஃபி, ஓய் நில்லுடி. சார் சொல்லுங்க சார். என்ன இப்ப எதுக்கும் முகம் மாறுது? இவ்வளவு நேரம் நல்லா சிரிச்சுட்டு தானே இருந்தேன், சிரிச்சு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன? இல்ல சார், ஒண்ணும் இல்ல. நீங்க பாரு குல்ஃபி, உனக்கே தெரியும் அவ சின்ன பொண்ணு, போத குறிக்க ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். அதுலயும் ஏன் செல்லம் தான் ரொம்ப அதிகமா கொடுத்துட்டேன். இப்ப நான் அவளை திட்டினது கூட எனக்கு மனசு வராம தான் திட்டிருக்கேன். அதுவே இப்ப அவ ரொம்ப கஷ்டப்படுவான், எனக்கு நல்லா தெரியும். நான் இதுக்காகவே அவளை சமாதானப்படுத்தணும். ஆனா அதே சமயம் அவ உன்னை இன்சல்ட் பண்றது என்னால பார்த்துக்கிட்டே இருக்க முடியல. அவளை தப்பா எடுத்துக்காது, சரியா? போக போக கண்டிப்பா அவளை மாத்திப்பான், சரியாயிடுவான். நீ எதுவும் வருத்தப்படாத. சார் உங்க தங்கச்சி என்ன திட்டினதும் எனக்காக நீங்க பேசுனீங்க பாருங்க, அதுவும் கோவப்பட்டு பேசுனீங்க பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இதுக்காக இவ இல்ல யார் என்ன திட்டினாலும் உங்களுக்காக கண்டிப்பா வாங்கிப்பேன் சார். இப்ப எனக்கு அவ என்ன திட்டாலேன்ற வருத்தம்லாம் இல்லை சார். எனக்காக நீங்க பேசியிருக்கீங்க பாருங்க, அந்த சந்தோஷம் தான் சார் அதிகமா இருக்கு. இதுக்கெல்லாம் நான் வருத்தம்லாம் படல, உள்ளுக்குள்ள உண்மையாவே சந்தோஷம் தான் பட்டுட்டு இருக்கேன். ஏய் குல்ஃபி, ஓய் சொல்லுங்க சார். என்ன இன்னும் அவ சொன்னது நினைச்சிட்டு இருக்கேன். என்ன அவ சொன்னதை நினைக்கல, எனக்காக நீங்க பேசுனதை நினைச்சேன். இல்ல சார், அதான் தெரியுமே சார், அவ சின்ன பொண்ணு, உங்ககிட்ட நிறைய செல்லம் இருக்குன்னு தெரியும். அதனால நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கல சார். நீங்க 2 பேர் பேசும்போது நடுவில் நான் பேசதான் சார் தப்பு. இனிமே நான் பேச மாட்டேன், சாரி சார். ஏய் என்ன சாரி அது இதுன்னு? இங்க பாரு, நீ பேசுறதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது, அவ பேசுறதுதான் தப்பு. சீக்கிரமே அவளை மாத்திப்பான், இல்ல நான் ஏதாவது சொல்லி அவளை மாத்துறேன், சரியா? இதுக்காக நீ வருத்தப்பட்டு இருக்காதா? பழையபடியே இரு. ஓ போய் கூலி. சும்மா போவாது. அதான் பாட்டு உனக்கு ரொம்ப பிடிக்குமே, அதுலயும் இப்போ அந்த சாங் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதை பாடிக்கிட்டே போய் குளி போ. சரிங்க சார், நான் குளிக்க போறேன். நீ போய் குளி, நான் இன்னும் ஒரு 5 minutes கழிச்சு தான் கிளம்புவேன். டோரை வெளியில லாக் பண்ணிட்டு போறேன். ஓகேங்க சார், நான் போறேன். ஓய் குல்ஃபி, அந்த பாட்டை மறந்துட்டியே. பாட்டு தானே, பாடிடுவோம். அர்ஜுனரே அர்ஜுனரே ஆசையுள்ள அர்ஜுனரே, அழகான வில் வளைத்து அம்பு விடுவது எக்காலம். குல்ஃபி வாயாடி. ஓய் குல்ஃபி, நான் கிளம்பிட்டேன், டோரை வெளியில லாக் பண்ணிட்டு போறேன், சரியா? ஓகேங்க சார். இதுதான் சரியான சமயம். அண்ணனும் வாக்கிங் கிளம்பிட்டாங்க, இதுவும் உள்ள குளிக்க போயிடுச்சு. எங்க வச்சிருக்கிறது துணியெல்லாம்? இந்த கபோர்ட்ல தானே. எங்க அண்ணன் ட்ரெஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3 ட்ரெஸ் எல்லாம் இருக்கான். சீ, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வர வெறுப்பா இருக்கு. இரு இன்னைக்கு நீ இந்த வீட்டை விட்டு ஓடணும் பாத்துக்க. உன்னை ஓட விடலாம், என் பேர் பாரதியே கிடையாது. அப்பாடா, பாட்டி சொன்ன மாதிரி எல்லா துணியும் எடுத்து தண்ணியில போட்டு நினைச்சாச்சு, அதுவும் லிக்விட் ஊத்தி நினைச்சாச்சு. இது உள்ள கட்டியிருக்குமே புடவை, அந்த புடவை அதையும் நினைக்கணுமே, இல்லைன்னா அதையும் எடுத்து கட்டிடுச்சுன்னா இப்ப அது எப்படி இருக்காது? அது குளிக்கும் போது நினைச்சிருக்கோம், அதனால அதையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ இப்ப நீ கட்டிக்க ஒரு புடவையும் கிடையாது, சும்மா பட்டுக்க கூட ஒரு துணியும் கிடையாது. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் நினைச்சிட்டேன். இனி நீ எப்படி வெளியில வரேன்னு பாக்குறேன். இன்னையோட இந்த வீட்டை விட்டு ஓடிடணும். நீனு இங்கெல்லாம் இப்படிதான் நடக்கும்னு பயந்து ஓடணும். ஓடிடுவேடி, கண்டிப்பா ஓடிடுவேன். என்னையே எங்க அண்ணனை விட்டு திட்ட வைக்கிறேன். எப்படி நீ இந்த வீட்டை விட்டு ஓடுறேன்னு பாரு. சொல்லு பிரியா, கேக்குது. அப்படியா, இங்கதான் இருக்கியா? நீ கூட வேற எங்கேயோ உலகத்துல இருக்கியோன்னு நினைச்சேன். ரொம்ப நேரமா அமைதியா இருந்தியா, அதான் வேற ஏதோ உலகத்துல இருக்கியோன்னு நினைச்சிட்டேன்டா. ஆமா பிரியா, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் இப்போ வேற உலகத்துல தான் இருக்கேனே. ஏன்னா நீ என் வீட்டுல இருக்க, அதுவும் என் பக்கத்துல நிக்கிறனும் போது என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உண்மையாவே இப்ப மனசு முழுக்க என்னென்னமோ பண்ணுது. எது சொல்லுவாங்கல்ல, பட்டாம்பூச்சி பறக்குது, பல்பு எரியுதுன்னு வாங்களே, அதெல்லாம் எனக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருக்கு. ஏதோ என்னமோ பண்ணுது. விஜய்
வாங்கம்மா. இல்லப்பா இது கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சாரி நீங்க பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ. சாரிமா பிரியா. பிரியா இந்தம்மா இதை வாங்கிக்க. இதை குடிமா. வந்ததுல நீ எதுவுமே குடிக்காம இருக்க. இல்ல ஆண்டி நான் டீ காஃபி எல்லாம் குடிக்கிறது இல்ல ஆண்டி. ஐயோ இது டீயோ காஃபியோ கிடையாதுமா. உனக்காக ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்து வந்திருக்கேன். விஜய் சொன்னா நீ டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன்னு. விஜய் சொன்னாமா அதனால ஹார்லிக்ஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா ஹார்லிக்ஸ் தான் இது குடி. பிரியா நீ டீ காஃபி குடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்து சொன்னேன், வாங்கிக்க. டேய் விஜய் அது எப்படி இன்ன வரைக்கும் என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்க? எதையும் மறக்கவே இல்லையா? லூசு, அது எப்படி மறக்க முடியும்? உன்னை நான் மறப்பேனா என்ன பேசுற நீனு? சரி சரி என்னங்க பேசிட்டே இருக்காதீங்க. ஆறிட போகுது. விஜய் இதை வாங்கி அவளுக்கு கொடுப்பா. கொடுங்கம்மா. சரிப்பா விஜய் நீங்க பேசிட்டு இருங்க. நான் போய் பாப்பா பாக்குறேன். சரிங்கம்மா. இப்ப அழகாலாம் என்ன பாப்பா? இல்ல நீ இப்பதான் சமாதானம் ஆயிருக்காளே. ஐயோ பிரியா நீ மட்டும் இன்னொரு வாட்டி அவன் முன்னாடி வந்துடாதம்மா. அம்மா அம்மான்னு உன்னை எதமா தேடிட்டு இருக்கா அவ. நீ எப்படியோ ஒரு வழியா சமாதானப்படுத்தி நீ இப்பதான் ரூம்குள்ள உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். கனி தான் பாத்துட்டு இருக்கா. பிரியா நீ கிளம்பும் போது கூட அவளை பாத்துட்டு தான் கிளம்பிடாத. அப்போ நீ அவளை மட்டும் பாத்துட்டு அவ உன்னை விடவே மாட்டா பாத்துக்க. ஆமா ஆண்டி நானும் பார்த்தேன். என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறா. எனக்கும் அவளை விடவும் மனசே இல்லை. அதனால என்ன பண்ண கொஞ்சம் வேலையா இருக்கேனா அதனால பாப்பா விட வேண்டியது வந்தது. ஆண்டி நான் போகும்போது கண்டிப்பா பாப்பா பார்த்துட்டு தான் போவேனே. அவளை எப்படியாவது தூங்க வச்சிருங்க. நான் அவளை பார்த்துட்டு கொஞ்சிட்டு போறேன். எனக்கு என்னமோ அவளை விட்டு போக மனசே இல்லப்பா. இல்ல ஆண்டி. அது சரிம்மா அவதான் அப்படின்னு பார்த்தா நீ அதுக்கு மேல இருக்கேம்மா. சரி சரி நான் அவளை அதுக்குள்ள தூங்க வச்சிடறேன். நீ வந்து அவளை பார்த்துட்டு போமா. சரியா? கண்டிப்பா ஆண்டி. அவளை பார்க்காம என்னால போக முடியாது. மையக்குட்டிய பார்த்துட்டு கொஞ்சிட்டு தான் போவேனே. சரிம்மா பிரியா நீங்க பேசிட்டுருங்க. நான் உள்ள போய் பாப்பா பாக்குறேன். விஜய் பாத்துக்கூடா நான் போறேன். போங்கம்மா போய் பாப்பா பாருங்கம்மா. நான் வீட்டு பேசிட்டு அப்புறமா வரேன். சரிப்பா விஜய். விஜய் சார் எக்ஸ்கியூஸ் மீ. விஜய் சார். பிரியா மேடம் சொல்லுங்க. பிரியா மேடம் டேய் ஃப்ராடு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. டேய் யாரோட பாப்பாடா அவ? யாரோட பாப்பா? உனக்கு அண்ணாவும் கிடையாது அக்காவும் கிடையாது. சரி அவங்க பாப்பாவா இருக்குமான்னு யோசிச்சா கூட அதுக்கும் வழி கிடையாது. உன் சிஸ்டருக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அப்ப சிஸ்டரோட பாப்பாவும் கிடையாது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா அதுவும் இல்லைன்னு சொல்றேன். அப்ப யாரோட பாப்பாடா இவன்? மயுக்குட்டி யாரோட பாப்பாடா? சொல்லுடா இல்லைன்னா எனக்கு தனியை வெடிச்சிடும் போல இருக்கு விஜய். பிரியா மேடம் மேடம் உங்களுக்கு சொல்லாமலா? உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா இப்போ வேண்டாம். இப்போ அது சொல்றதுக்கான நேரம் கிடையாது. கூடிய சீக்கிரமே அதுக்கான நேரம் வரும். அப்ப சொல்றேன். ஓகேங்களா? அப்ப இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். அப்படிதானடா? எஸ் பிரியா மேடம் அப்சல்யூட்லி கரெக்ட். போடா ஃப்ராடு. மூஞ்சி பாரு போடா. சாரி கோச்சிக்காத. போ எனக்கு மேல கோவம் தான். ஐயோ அந்த மாதிரிலாம் கோவப்படாத. நீ என் மேல கோவப்பட்டா என்னால தாங்க முடியாதுமா. அதனால தயவு செஞ்சு கோவப்படாதா. டேய் என்ன ஓட்டுற பத்தியா? போடா. சரி சரி நீ ஃபர்ஸ்ட் பாலை குடி. அது ஆறுது பாலை குடி. இது வந்தாலும் நம்ம அப்புறம் பேசுவோம். சரிங்க சார். சொல்லுங்க பிரியா மேடம் என்ன திடீர்னு வீடு வரைக்கும் விசிட்டு? அவ்வளோ அர்ஜென்ட்டா என்ன பார்க்கணும்னா எதுனா ரொம்ப அர்ஜென்ட் விஷயமா இருக்கணுமே. என்னாச்சு? டேய் சும்மா சும்மா மேடம் மேடம் சொல்லாதடா. நீ பிரியானே கூப்பிடு. சும்மா சும்மா மேடம் மேடம் சொன்னா என்னமோ ரொம்ப தூரமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுடா. ஆமா ஆமா ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதுக்காக தான் நான் உன்னை வீட்டுக்கே வந்து பார்த்துடலாமேன்னுட்டு உன்னை தேடி வீட்டுக்கே வந்துட்டேன். இப்பதான் எனக்கு வீடு தெரிஞ்சிச்சுல இனி அடிக்கடி வீட்டுக்கு வருவேன். டேய் ஃப்ராடு அடிக்கடி வீட்டுக்கு வரலாம்ல. அப்புறம் வரவேணான்னு சொல்லிடுவியா? லூசு அது எப்படி நான் உன்னை போய் வர வேணாம்னு சொல்லுவேன்? நீங்களாம் எங்க வீட்டுக்கு வரமாட்டீங்களான்னு தான் நாங்க ஏங்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா நீங்களாம் ரொம்ப பெரிய இடத்து ஆளுங்க. எங்களை மாதிரி ஏழப்பட்ட வீட்டுக்கெல்லாம் வருவீங்களா என்ன? இப்ப எப்படியோ வந்திருக்கீங்க. நீங்க என்னடானா நாங்க வர வேணாம்னு சொல்லிடுவோம்னு நினைக்கிறீங்க? டேய் ஃப்ராடு என்ன ஸ்டேட்டஸ் வச்சு பேசுறியா? இந்த மாதிரிலாம் பேசுனேன் அவனை கழுத்தை பிடிச்சு கொன்னுடுவேன் பாத்துக்க. இந்த மாதிரிலாம் பேசுறவளை வச்சுக்காத. அப்புறம் பிரியா பிரியாவா இருக்க மாட்டேன். லாயர் பிரியாவா மாறிடுவேன் பாத்துக்க. ஏதாவது பண்ணி உன் பேர்ல கேஸ் போட்டு வேண்டாம். ஐயோ தெய்வமே நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதல்ல அதை பண்ணு தெய்வமே. ஏதாவது என்ன பண்ணி உள்ள தூக்கி போட்டுரு. அங்க போயாவது நிம்மதியா இருப்பேன். எதுக்குடா இந்த வெக்ஸ்? டேய் அம்மா இருக்காங்க உன்னை நம்பி, தங்கச்சி இருக்கா, இப்ப நான் வேற இருக்கேன்டா உன்னை நம்பி. இப்ப என்ன சொன்ன? உன்னை நம்பி இப்ப நான் வேற இருக்கேன்னு சொன்னேன்டா மொரமண்ட. பிரியா நீ சொல்ற? ஆமா இப்ப நான் வேற உன் முன்னாடி நிக்கிறேன். அப்ப நான் தானடா சொல்றேன். உண்மை தானடா சொல்றேன். நான் வேற இப்போ உன்னை நம்பி இருக்கேன் தெரியும்ல. உன்கிட்ட வேற நான் நிறைய ஹெல்ப் கேட்டிருக்கேன்ல. இப்போதைக்கு எனக்கு ஆறுதல் நீ மட்டும் தான்டா. நீயும் உள்ள போய் உட்காந்துட்டீன்னா யாரை நம்பி இப்ப நான் இருப்பேன் சொல்லு பாக்கலாம். பிரியா நீ எதை நினைச்சு என்கிட்ட இப்ப பேசுறேன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு என்னமோ நீ பொண்டாட்டியா பேசுற மாதிரியே எனக்கு மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்குடி. ஏய் எனக்கு இப்ப என்ன பண்றதே தெரியலடி. இப்பவே உன்னை கட்டி அணைச்சிக்க முடியாதா அப்படின்னு எனக்கு தோணுதுடி பிரியா. ஆனா அந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா நீ செருப்படி கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும்
பாரு என் கையெல்லாம் பரபரன்னு இருக்கு. அதனாலதான் பக்கெட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு அமைதியா நிக்கிறேன். அப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் என்ன நீங்க வெளியில விட்டு வச்சிருக்கீங்க, அப்படிதானே மேடம்? அவனே இன்னொரு வாட்டி மேடம் சொல்லி பாருடா, கழுத்தை நெரிச்சு கொன்னுடுறேன். சாரிடி, இனிமே அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், போதுமா? இனி எப்பவுமே இப்படியே பேசுடா. நீ நம்ம மேடம் மேடம் பேசிக்கிட்டு இன்னொரு வாட்டி மேடம்னு வாயில இருந்து வரட்டும், கொன்னுடுறேன் பாத்துக்க. சாரிடி பிரியா, இனிமே மேடம்ன்ற வார்த்தையே சொல்ல மாட்டேன், போதுமாடி? டேய் ஆனாலும் கொஞ்சம் ஓவர் தான்டா. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் முக்கியமான விஷயமா வந்தேன்னு சொன்னல, என்னன்னு கேட்கவே இல்லையே. சொல்லு, எப்படி சொல்லாம போக மாட்டேல, சொல்லு என்ன விஷயம்? ஆமாமா, அது எப்படி சொல்லாம போவேன், நான் வந்ததே இந்த விஷயத்த சொல்லணுன்றதுக்காக தானே. ஒன்றும் இல்லடா விஜய், இன்னைக்கு அர்ஜுன் வீட்டில் தான் இருப்பாரு. அர்ஜுன் இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போக மாட்டாரு. அதான் இன்னைக்கு அர்ஜுனை வீட்டில் போய் மீட் பண்ணலான்னு இருக்கேன். நீயும் வரியா? அர்ஜுன் சார் பார்க்க போறியா? எதுக்கு பிரியா? இன்னைக்கு எதுக்கு அவரை பார்க்கணும்னு நினைக்கிறேன்? என்ன விஜய் நீ எப்படி கேட்குற? நான் அர்ஜுனை அடிக்கடி பார்த்து பேசணும் தானே, அவர் மனசுல நான் இருந்துக்கிட்டே இருப்பேன். இல்லைன்னா அவர் என்னை மறந்துட்டாருன்னா? விஜய் உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரியுதா இல்லையா விஜய்? எனக்கு அர்ஜுன் வேணும் விஜய். ஏண்டி எனக்கு இப்படி கொள்ற? ஏய், உன்னை நான் விரும்பிட்டு இருக்கேன்டி. என்கிட்டயே வந்து இன்னொருத்தர் எனக்கு வேணும்னு கேட்கறேன்னு போது என் மனசு ஏத்துக்கலடி. இப்போதாண்டி கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். அந்த சந்தோஷத்துல கொஞ்ச நேரத்துல மண்ணள்ளி போட்ட மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கேடி. விஜய் என்ன வரியா? போலாம் பிரியா, நீ எங்க கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பா வருவேன். வா, அர்ஜுன் சார் வீட்டுக்கு தானே போலாம். உன் கூட கடைசி வரைக்கும் உன் புருஷனா என்னால டிராவல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் ஒரு நல்ல நண்பனா உன் கூட நான் டிராவல் பண்றேன்டி. கண்டிப்பா வருவேன்டி. நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன்டி. எங்க கூப்பிட்டாலும் வருவேன். கண்கள் விளையாடி காதல் வந்தது, இதயம் களவாட துணிவு தந்தது. அழுதா கூட தீரா சுமையே, காதல் தீயில் கருகும் இமையே. ஐயோ என்ன இங்க தானே புடவை வச்சுட்டு போயிருந்தேன், குளிச்சுட்டு வந்து கட்டிக்கலான்னு. புடவைய காணுமே, எங்க போச்சு புடவை? இன்ஸ்கர்ட் பிளவுஸ் எதுவுமே காணும். இங்க தானே வச்சுட்டு போனேன். சரி சரி நிலா, இங்க நீ யோசிச்சுட்டு இருக்காம கபோர்ட்ல இருந்து வேற சாரி எடுத்து கட்டு, இல்லைன்னா அவர் வந்துருவாருல்ல. ஐயோ கபோர்ட்ல வச்சிருந்த என் சாரீஸ்லாம் இங்க, ஒரு ட்ரெஸ்ஸையும் காணும். எங்க போச்சு? இங்க தானே வச்சிருந்தேன் எல்லாமே, எங்க போச்சு? ஐயோ இது என்ன, மொத்த துணியும் லிக்விட் போட்டு ஊற வச்சிருக்காங்க. யார் வேலை இதெல்லாம்? நான் ஊற வைக்கலையே. இது எல்லாம் துவைச்சி மடிச்சு அயன் பண்ணி வச்ச துணியாச்சு. இது யார் இந்த மாதிரி தண்ணியில போட்டு முக்கி லிக்விட் போட்டு ஊற வச்சது? அடியே நீலா, இந்த வீட்டை வானரும் அதோட கைவரிசையை காமிச்சிருச்சு. அடியம்மா பாரதி, உனக்கு நியூஸ் பேப்பர் வேணுமான்னு கேட்டது ஒரு குத்தமாமா, அதுக்காக இந்த புடவையெல்லாம் இப்படி பண்ண? ஐயோ ஒரே ஒரு புடவையை விட்டுட்டு பண்ணிருக்க கூடாதா? இப்ப நான் என்னத்தன்னு கட்டுவேன்? இங்க ஒரு புடவை இல்லையே. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மனுஷன் வர வந்துருவாரே. நான் இப்ப இப்படி இருந்தா எப்படி? ஐயோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்? நீலா வேற வழி இல்ல, பேசாம கபோர்ட்ல இருந்து அவரு ட்ரெஸ்ஸையே எடுத்து போட்டுரு. ஏன்னா இப்போதைக்கு நம்ம இப்படி போக முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணு, எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுரு. கோலா போல சங்கால வேலை பொங்கி வந்தாலே, நீலா சும்மா சொல்லக்கூடாது. இந்த ட்ரெஸ் அந்த மனுஷனுக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, உனக்கு சும்மா அட்டகாசமா இருக்குடி. ஐயோ என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு, அப்படி இருக்கடி. எல்லாம் சரிதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மனுஷன் வந்துருவாரு. நம்மள மட்டும் இந்த கோலத்துல பார்த்தா என்ன, நான் என்ன பண்ண முடியும்? அவங்க தங்கச்சி தான் எல்லா துணியும் எடுத்து ஈரம் பண்ணிட்டான். இப்ப நான் இந்த ஈர துணியை கட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? சரி ஈர துணியாவது கட்டலான்னு நினைச்சா கூட அதை வேற சோப்பு தண்ணி போட்டு ஊற வச்சுட்டான். இப்ப அதை எப்படி நான் கட்ட முடியும்? சரி சரி நிலா, அதை பத்திலாம் கவலைப்படாதடி, அதெல்லாம் பாத்துக்கலாம். அந்த மனுஷன் வரும்போது அப்ப ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம், அது இருக்கட்டும் பாத்துக்கலாம். இப்ப நம்ம அழக ரசிப்போம். ஐயோ இவ்வளவு அழகா இருக்கடி நீ. நம்ம ஒரு நிமிஷம் அவரா மாறினா எப்படி இருக்கும்? மாறிதான் பாப்போம்மா, மாறிதான் பாத்துரும். ஐ குல்ஃபி ஹாய், உன்னதாண்டி. சார் சொல்லுங்க சார். என்னடி சொல்றது? ஆமா என்ன கோலம் இதெல்லாம்? இது வேஷ்டி சட்டை சார், உங்களுதுதான் சார். அது தெரியுது, அது நீ ஏண்டி போட்ட? அது சார் அப்படி வேற ஒண்ணும் இல்ல,
அத சொல்றேன்ல அப்பப்ப. உனக்கு உடம்புல கொழுப்பு இல்லடி, கொழுப்புலதான் உடம்பு இருக்கு. உனக்கு உடம்பு முழுக்க கொழுப்படி. யோ ஆமையா, என்ன சும்மா சும்மா ஆனவன உடம்பு முழுக்க கொழுப்பு கொழுப்புன்னு? ஆமா, என் உடம்பு முழுக்க கொழுப்பு தான் இருக்கு. ஏன் நீ வந்து கரைக்கவா போற? குல்ஃபி தேவையில்லாம பேசிட்டு இருக்க. கண்ணு ரெண்டு பழுத்திரம் பாத்துக்க. பழுக்கும் பழுக்கும். யோ என்னையா ஆனவன கண்ணை பழுத்துறோன்னு எங்க கைய வச்சு பாரு பாக்கலாம். வேணாண்டி குல்ஃபி, நான் அடிச்சா நீ தாங்க மாட்டேன் பாத்துக்க. யோ நான் கூட தான் அடிப்பேன். அடிக்கட்டுமா? என் கையால நீ உத வாங்கி பாத்திருக்கியா? நான் மிஸ் ஆக்கும், டீச்சர் ஆக்கும். கைய வச்சான்னு வச்சுக்க, அப்படி உடம்புல பழுத்திரும் பாத்துக்க. நீ கைய வச்சா கண்ணன் தான் பழுக்கும், ஆனா நான் கைய வச்சா உடம்பே பழுத்துரும். பாவி குல்ஃபி, என்ன பண்ணிருக்கான் இவன்? இவன் எதுக்கு இப்ப என் ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு இருக்கான்? என் ட்ரெஸ் ஆனாலும் என்னை விட என் ட்ரெஸ் இவளுக்கு நல்லா இருக்கு. ஏய் குல்ஃபி வேணாண்டி, வாய் ரொம்ப ஓவரா பேசுற. வாயாடி, அந்த வாய் கொஞ்ச நேரம் மூடாதாடி. ஆமா, அதெல்லாம் வாயெல்லாம் மூடாதியா. ஏன்னா இது என் பர்த்ல இருந்தே வந்திருக்குது. அதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். சோ இதை யாராலையும் மாத்த முடியாது. ஆமா ஆமா, யாராலையும் மாத்த முடியாதுதான். அடி யோ இங்க பாரியா, உன்னை யோ யோன்னு கூப்பிட்டு இருக்கேனே, உனக்கு நான் ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்ல. நீ எனக்கு ஒரு பேர் வச்ச மாதிரி நான் கூட உனக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? அர்ஜுன். அர்ஜுன் சொல்லும்போது சும்மா கம்பீரமா தான் இருக்கு. பேரெல்லாம் நல்லா இருக்கு. பேருக்கு ஏத்த மாதிரி ஆளும் கெத்தா தான் இருக்கு. ஆனாலும் நானும் உனக்கு ஒரு செல்ல பேர் வைக்கணும்ல. என்ன பேர் வைக்கலாம்? அடி குல்ஃபி, பேர் சொல்லியா கூப்பிடுறேன்? முரடன் மாதிரி இருக்காரு, பேசாம முரடன் வச்சிடலாமா? சிச்சி வேண்டாம் வேண்டாம், பார்க்கதான் ஆள் முரட்டுத்தனமா இருக்காங்க, ஆனா மனசுல குழந்த மாதிரி சாஃப்டா தான் இருக்கேன். அதனால முரடன்லாம் பேர் வைக்க வேண்டாம். வேற என்ன பேர் வைக்கலாம்? எனக்கும் உன்னை ஒரு மாதிரி கூப்பிடணும்னு ஆசைதான். ஒரு மாதிரி கிக்கு வர மாதிரி. எப்படி கூப்பிடலாம் தெரியுமா? மச்சான். ஐயோ மச்சான், மச்சான் நல்லா இருக்குல்ல? ஐயோ மச்சான் எப்படியா இருக்க? மச்சானா? ஐயோ அடி, அப்படிலாம் கூப்பிடாதடி. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மச்சான் தான். ஐயோ மச்சான், ஐயோ மச்சான், என் முரட்டு மச்சான். ஐயோ இப்போ என்ன திட்டியா பார்க்கலாம்? எங்க திட்டு பார்க்கலாம்? நீ என்ன திட்டினாலே ஐயோ முரட்டு மச்சான் அப்படின்னு சொன்னதும் வாய கமக்கமா மூடின்னு பார்த்துக்க. இவ இப்படி சொன்னா நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. இவன் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அடி குல்ஃபி, இருடி, உன் வாயை அடக்கி வைக்கிறேன். நீ இந்த மாதிரிலாம் என் முன்னாடி பேசுறாது, வேண்டாம். நமக்கு என்னமோ மாதிரி இருக்கடா. அடி என்னையா மச்சான் ரொம்ப முழிக்கிறேன்? இனி என்கிட்ட அங்க பண்ண இப்படிதான் பாத்துக்க. முரட்டு மச்சான். மூஞ்சி பாரு, மூஞ்ச மொழிய பாரு. எப்ப பாரு ஒரு லுக் விட வேண்டியது. அந்த லுக்கில் எனக்கு என்னென்னமோ ஆகுது தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? நீதான் ரோபோ மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்ப உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியாது, எனக்கு தான் தெரியும். அந்த பார்வையில இன்னமும் இருக்கியா? அது என்ன என்னென்னமோ பண்ணுதியா மச்சான். என் பார்வையில என்னமோ இருக்கு? நான் அப்படி எதுவும் பார்க்கலையடி. சரி சரி, ஆனாலும் நீ அப்படி பார்க்கறது தான் மச்சான் எனக்கு என்னென்னமோ பண்ணுது. நீ அப்படியே பாரு. நீ முறைச்சாலும் அது ஒரு மார்க்கமா தான் இருக்கு. ஆனா என்ன சிரிக்க தான் மாட்டேங்கிற. சீக்கிரமா சிரிச்சு தொலையா முரட்டு மச்சான். இதுக்கு மேல இவ்வளவு விடக்கூடாது. இவ்வளவு விட்டும் இன்னும் அதிகமா பேசுவா. டே அர்ஜுன், இவ்வளவு முதல்ல அவ போதையில இருந்து தெளிவி. குல்ஃபி, என்ன என்ன இதெல்லாம்? ஆமா, இங்க என்ன நடக்குது? மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. அப்போ இப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட. ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ ஃபியூஸ் போயிட்ட. என்னடி குல்ஃபி இதெல்லாம்? கேட்கறல, வாயத்தர. சார் என்ன சாருண்ணா? ஆமா, யாரை கேட்டு என் ட்ரெஸ் எடுத்து போட்ட? எதுக்கு இப்ப என் ட்ரெஸ் எடுத்து போட்டு இப்படி நின்றுட்டு இருக்கான்? என்னடி இதெல்லாம்? சார் அது வந்து நான் குளிக்க போனேன்னா நீங்க கூட வாக்கிங் போனீங்கல்ல. ஏய், இப்ப எதுக்கு நடந்து முடிஞ்சதை இப்ப திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இதுக்கு என்ன ரீசன் கேட்டேன். சார் அதுக்கான ரீசன் தான் சார் சொல்றேன். நீங்க வாக்கிங் போயிட்டீங்களா, நான் பாத்ரூம்ல குளிக்க போயிட்டேனா. சரி போயாச்சு, அப்புறம்? அப்போ நான் குளிச்சு முடிச்சிட்டு வெளியில வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு வந்தேனா. இங்க பாரு, என்ன விஷயமோ அது டக்குன்னு சொல்லுடி. குளிச்சு முடிச்சேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, இதெல்லாம் இப்ப தேவையா? விஷயத்துக்கு வாடி. சார் நான் விளக்கமா
சொல்ல வேணாவா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முதற்கொண்டு உங்ககிட்ட சொல்லணும்ல சார். ம் ஆமா ஆமா நல்ல விளக்கம் தான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம் அது இதுன்னு சொல்லுடி. ரெஸ்ட் ரூமுக்கு வெளியில தான் சார் எப்பவுமே கட்டிக்கக்கூடிய சாரியை வச்சுட்டு போவேனா, இன்னைக்கும் அதே மாதிரி வச்சுட்டு போனேனா குளிச்சுட்டு வந்து கட்டிக்கலான்னுட்டு சரி அப்புறம் குளிச்சுட்டு வந்து பார்த்தா என் சாரி இல்ல சார் அங்க. எனக்கு சாரி இல்லையா? வெரி குட். நம்ம ரூம்ல நம்ம 2 பேர் தவிர வேற யார் வர போறான்? ஆமா அங்க வச்சுட்டு போன சாரி இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏய் நீ முதல்ல கபோர்ட்ல இருந்து எடுத்தியா? கபோர்ட்ல இருந்து எடுக்காமலே எடுத்து வச்சுதான் நினைப்ப போயிட்டியா? சார் உங்களை மாதிரிதான் எனக்கும் இப்படி ஒரு டவுட் வந்துச்சு. சரி இங்க எடுத்து வைக்கலனா என்ன, கபோர்ட்ல இருந்து வேற சாரி எடுத்து கட்டிக்கலாமேன்னு கபோர்டு திறந்தேனா. ஆமா அந்த சாரி இல்லைன்னா என்ன வேற சாரி எடுத்து கட்ட வேண்டியதுதானே? சார் முழுசா கேளுங்க சார். சீக்கிரம் சொல்லி சொல்லடி. கபோர்டுல வேற சாரி எடுக்கலாம்னு போனேனா கபோர்டு உள்ளேயும் என்னோட ட்ரெஸ் ஒண்ணுமே இல்ல சார். குல்ஃபி என்ன பேசிட்டு இருக்கான்? அது எப்படி கபோர்டு உள்ள ஒரு சாரியும் இல்லாம இருக்கும்? நீ கபோர்ட்ல தானே வச்ச எல்லாத்தையும், அப்புறம் எப்படி அங்க இல்லாம போகும்? என்னோட எல்லா ட்ரெஸ்ஸஸும் பக்கெட்ல தண்ணியை பிடிச்சி அதுல முக்கிட்டாங்க சார். சும்மா இல்ல லிக்விட் ஊத்தி முக்கி வச்சுட்டாங்க சார். ஏய் என்னடி குல்ஃபி என்ன பேசுறேன்? அது எப்படி உன்னோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்து தண்ணியில ஊற வச்சிருப்பாங்க? ஆமா ஏன் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கா? உங்க ட்ரெஸ்ஸஸ் தான் இருந்ததுனாலதான் இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன் சார். அது எப்படி உன் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி பண்ணுவாங்க? அப்படி யாரும் இந்த மாதிரி பண்ண போறாங்க? தெரியல சார். குல்ஃபி நீ குளிக்க போறேன்னு சொன்னேன், நான் அந்த டோர் வெளியில லாக் பண்ணிட்டு போனேன். இப்போ வந்து பார்த்தேன் அதே மாதிரி லாக்ல தான் இருந்தது. இப்போ நான் தானே ஓப்பன் பண்ணேன். தெரியல சார் யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. நான் குளிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸஸும் இல்லை சார். எல்லாமே ஈரமா இருக்கு. அதுவும் சோப்பு தண்ணியில இருக்கா. ஈரமா இருந்தா கூட எடுத்து கட்டியிருப்பேன் சார். இது சோப்பு தண்ணியில இருந்ததுனால எல்லாமே மறுபடியும் இன்னொரு வாட்டி துவைச்சு காய போட்டு தான் சார் எடுக்கணும். அது சரி இத பண்ணது யாருன்னு இப்பதான் எனக்கு புரியுது. வேற யாரும் இல்ல, எங்க வீட்டு வாண்டா தான் இருக்கும். காலையில அவளை மிரட்டிட்டேன்ல, அதான் அந்த கோவத்தினா அவ இப்படி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி குல்ஃபி தப்பா எடுத்துக்காத. நான் தப்பா எடுத்துக்கல, நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சார். எனக்கு இப்ப வேற வழி இல்லையா, அதான் உங்க ட்ரெஸ் எடுத்து. சரி சரி நான் நீ சும்மா ஆசைப்பட்டு எடுத்து போட்டிருக்கியோன்னு நினைச்சேன். இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ரீசன் இருக்கும் இது தெரியாம நான் வேற மாதிரி நினைச்சிட்டேன். ஆசைப்பட்டா அது சரிங்க சார். ஆசைப்பட்டு போட்டா நீங்க என்ன சும்மா விட்டுருவீங்க? வேற என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாதுல்ல, விட்டு தானே ஆகணும். அது மட்டும் இல்ல என்னை விட இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ஒரு தர காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கையிடையில் சொல்லி தரவாதி. சார் அப்போ நான் இத போட்டுக்கவா? வேற வழி இல்லைல்ல குல்ஃபி, இன்னைக்கு முழுக்க நீ இந்த ட்ரெஸ் போட்டு ஆகணும். அதுக்குள்ள உன் ட்ரெஸ்ஸஸ் ட்ரை ஆயிடும்ல. அதெல்லாம் காய போட்டுட்டேன், ட்ரை ஆயிடும் சார். மதியத்துக்குள்ள ட்ரை ஆயிடும். அப்புறமா சாரி எடுத்து கட்டிப்பேன் சார். அப்புறமா உங்க ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றேன். இல்ல இல்ல இந்த ட்ரெஸ்ஸ நீயே வச்சுக்க. அதான் சொன்னல என்னை விட உனக்கே அழகா இருக்கு, நீயே போட்டுக்க. மழைய ரசிக்க விட்டு கையில் அடிக்கணும். தண்ணி பொண்ணு காதல் ரசிக்க சின்ன சின்ன உடல் இருக்கணும். கணித மார்பில் இருக்கிற என் கவலைகளை மூச்சு விடும் நேர்மல என் மோகங்களை எரிக்கணும். தில்லாலங்கடியோ ஏத்தில்லாலங்கடியோ தில்லாலங்கடியோ ஏத்தில்லாலங்கடியோ தில்லாலங்கடியோ. சரி நீ போ, நான் குளிக்க போறேன். சரிங்க சார். சார் இப்போ எதுக்கு சார் இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? குல்ஃபி நான் அவனை பார்த்துட்டு இருக்கேன், நீ தான் நின்றுக்கிட்டு என்னைய பார்த்துட்டு இருக்க. ஓ போய் வேலையை பாரு. எனக்கு தெரியும், நீங்க போங்க சார். ரொம்ப பாய்டி உனக்கு. நிலமா ஐயோ அத்தை. ஆமா அம்மாதான். ஓ போய் டோர் ஓபன் பண்ணு. என்னது டோர் ஓபன் பண்ணவா? என்னால முடியாது, நான் போக மாட்டேன் சார். அடி சரி நீ போலனா என்ன, நான் போறேன். ஐயோ சார் நீங்க போகாதீங்க. நீயும் போக மாட்டேன் நானும் போக கூடாதுன்னா அப்புறம் யார் டோர் ஓபன் பண்றது? அம்மா அங்க தட்டிட்டே இருக்காங்கல்ல. ஐயோ சார் இப்ப அத்தை எப்படி சார் உள்ள வந்தாங்கன்னா? சார் வேணாம் சார், இங்க பாருங்க சார், இந்த ட்ரெஸ்ஸோட அத்தை பார்த்தாங்கன்னா நல்லா இருக்காது சார். ஏய் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக நாள் முழுக்க நீ என்ன உள்ளவே இறக்க முடியும்?
வா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம். இல்ல நீ இப்படியே தான் பேசிட்டு இருப்பேன், நான் போய் ஓப்பன் பண்றேன். சார் வேணாம் சார். தொட்டு தொட்டு போகும் பெண்கள் தேகமெங்கும் வீசாதோ, விட்டு விட்டு கூறும் கூறலுள் வெள்ளமாக மாறாதோ. என்னை நீ தொட்டவுடன் என்னவோ பொங்குதையா, முற்றுகை இட்டவுடன் சிற்றிடை திண்டுதையா. ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே டியர்ஸ். சாரி டியர், இன்னைக்கு கெட்டிமலம் சீரிஸ் மட்டும் தான் வரும், கண்ணாமூச்சி சீரிஸ் வராது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா, என் ஃபோன் கொஞ்சம் ப்ரோக்கன் ஆயிடுச்சு. அதனால என்னால் 2 சீரியஸும் எடுக்க முடியல. என் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி கெட்டிமலம் சீரியல் மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 1 வீக் மட்டும் சீரீஸ் கொஞ்சம் விட்டு விட்டு தான் வரும். எதனா ஒரு சீரீஸோ இல்லை முடிஞ்ச அளவுக்கு நான் 2 சீரீஸும் போட்டு ட்ரை பண்ணுறேன். நான் என் ஃபோன் வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் 2 சீரீஸும் போட ட்ரை பண்ணுறேன். முடியாத பட்சத்துக்கு எதனா 1 மட்டும் வரும் இந்த 1 வீக் இல்லை ஒரு 4 days அந்த மாதிரி. ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய சன் மித்ரன் குட்டிக்கு இன்னைக்கு 2nd பர்த்டேவாமா, விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மித்ரன் குட்டி. விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மித்ரன் செல்லம். மித்ரன் தங்கம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாவும் சுட்டித்தனமும் இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முத்துலட்சுமி சிஸ்டர். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே முத்துலட்சுமி சிஸ்டர். முத்துலட்சுமி சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்வி முருகன் சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் செல்வி முருகன் சிஸ்டர். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே செல்வி முருகன் சிஸ்டர். செல்வி டியர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர், வீடியோ பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க டியர். ஓகே டியர், பை. பை டியர்ஸ், ஹாப்பி சண்டே.